ரெகுலராக கார் ஓட்டுற டிரைவர் என்கிட்ட ஒரு வித்தியாசமான பெயின்னு வர்றாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அவருக்கு சுமார் ஒரு 35 வயசு இருக்கும். அவர் ப்ரொஃபஷ்னலாக இஸ் அ டிரைவர், கேப் டிரைவர். அவர் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8 மணி நேரமும் கார் ஓட்டுவார். சில நேரங்கள் லாங் ட்ராவல்லாம் போனான்னா 14 மணி நேரம் கூட டிரைவ் பண்ணுவேன் சார், அப்புறமா தூங்குவேன். இப்படி வண்டி ஓட்டிகிட்ருக்கப்போ அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னா, அந்த வெஹிக்கிள் ஒரு ஃபால்ட் ஆகுது. சரியா? அந்த அவருடைய ரெகுலராக ஓட்டுற கார் ஃபால்ட் ஆகுது, அவர் சொந்த வண்டி போல். ஸோ டைம் பீயிங்க்கு வேறு காரை எடுத்து ஓட்டுறாரு. இவர் வச்சுருக்கிறத விட அது கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷன். அப்போ என்ன ஆகுது, கிளச்சு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இவ்வளோ தான் பிரச்சனை. சரியாக சொல்லப்போனால் ஒரு ஸ்டாண்ட் பை வெஹிக்கிளை வாங்கி ஓட்டியிருக்காரு. ஒரு 15 நாள் ஓட்டியிருக்காரு. கரெக்டாக 15ஆம் நாள் அவருக்கு ஒரு வித்தியாசமான பேக் பெயின் வருது. அதாவது இடது காலை உண்ணி அழுத்துறதுனால அவருக்கு வித்தியாசமான ஒரு பேக் பெயின் வருது. அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ உனக்கு வித்தியாசமாக கால் ஃபுல்லாக வலி பரவுது, இது சயாட்டிக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அவரை பயமுறுத்திட்டாங்க. அவ்வளோதான் போச்சு, எம்ஆர்ஐ எடுக்க போகிற, உனக்கு டிஸ்கவல்னு சொல்ல போகிறாங்க, ஆப்ரேஷன் தான் தீர்வு சொல்ல போகிறாங்க, அலோபதி பக்கமே போகாத அப்படின்னு ஒரு கூட்டம் விரட்டுது. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது, இல்லை நீ அங்கே போயிரு, கேரளாவில் போயிரு, எண்ணெய் வச்சே நீவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு கூட்டம் நம்ம ஊர்லேயே எண்ணெய் கட்டு போடுறாங்க, அவர்கிட்ட போய் இடுப்பை சுற்றி துணி சுற்றுன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு டெஸ்டிமோனியல் இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு. இடுப்பை சுற்றி வேட்டியை கிழிச்சு கட்டிட்டு எண்ணெய் ஊற்றி. எக்ஸைஜெட் நான் எதையுமே தப்பு சொல்லலை. பட் இங்கே என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஏன் எடுத்தோடனே நமக்கு ஏதோ மிகப்பெரிய வியாதி வந்துருச்சுன்னு நினைக்கணும். லக்கிலி அவர் நம்மளோட இன்ஸ்டா பார்த்து வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தப்போ நான் சிம்பிளாக தான் சொன்னேன், சார் இந்த புது கார் ஓட்டினப்போ உங்களுக்கு ஒரு முட்டி வலி ஏற்பட்டுச்சா? ஆமாம் அப்படின்னாரு. அப்போ ஏன் கதையை நம்ம முதுகில் போய் தேடணும், முட்டியிலே தேடுவோமே. இப்போ முட்டி வலியை ட்ரீட் பண்ணுறோம், கரெக்டாக 15வது நிமிஷம் வலி சரியாயிடுது. ஆனால் எல்லோரும் என்ன த்ரெட்டு கொடுத்தாங்கன்னா, அது L5 சயாட்டிக்கா, L5S நிறைய சொல்லிட்டாங்க. அவரே ஷாக் ஆகிட்டார். சார் அப்போ இது இவ்வளோதானான்னு கேட்டார். ஆமாங்க அவ்வளோதான். ரெகுலராக ஓட்டுற வண்டி இல்லாமல் வித்தியாசமான ஒரு கார் ஓட்டுறீங்க, கிளச்சை அழுத்தி பிடிக்கிற மூட்டில் ஒரு அழுத்தம், மூட்டுக்கால் தட் இஸ் முழங்காலில் ஒரு அழுத்தம் ஏற்படுது. அது தொடையில் ஏறினோடனே நம்ம ஆளுங்க எப்போயுமே இப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ வலிச்சாலும் மேலேருந்து தான் இடுப்பில் இருந்தால் கீழே வந்து ஃபோட்டோ பார்த்தீங்க, இடுப்பில் இருந்தால் கீழேன்னு அவசியம் இல்லை, கீழே இருந்த வலி கூட மேலே போகலாம். அதுக்கான கூற்று, எடுத்துக்காட்டு, உதாரணம் தான் இந்த வீடியோ. ஸோ எப்போயுமே கால் வச்சா சயாட்டிக்கான்னு நினைக்காதீங்க, அது முழங்காலிருந்து வர வழியாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனையை ஆஸ்டியோபதி முறையில் சிகிச்சை பண்ணி சரி பண்ணிடலாம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.